بسم الله الرحمن الرحيم. சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகில் வாழ்வதற்கான அழகான வழிகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறது. அது இபாதத்துகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செய்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு பணிக்கவில்லை. ஒவ்வொரு செயலையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு மிக அழகான முறையில் வழிகாட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்வார்கள், ஈமான் என்றால் அது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் ஆக உயர்ந்தது அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வது. அஃதலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ். ஆக ஈமானிய உயர்ந்த உச்சகட்டமான செயல் என்னவென்றால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. அதில் கடைசியாக உள்ளது பாதையில் கிடக்கிற கற்களை முற்களை அகற்றுவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சில வாரத்தில் நம்மால் ஒரு முஸ்லீம் எப்படி பொது நல சேவைகளோடு இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து ஒரு பயனுள்ள முஸ்லீமாக இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, பிறர் நலத்தின் மீது எப்படியெல்லாம் ஒரு முஸ்லீம் அக்கறை கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறைகளை நாம் பார்ப்போம். எப்போதுமே தன்னலமாக வாழ்வது ஒரு முஸ்லீமுக்கு அழகான செயல் அல்ல. பிறர் நலத்தை பேணி பிறருக்காக வாழ்வது, பிறருக்கு உதவுவது ஒரு முஸ்லீமுக்கு உகந்த செயல் என்பதாக நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு தெரியும், டைட்டானிக் கப்பல் மூழ்கி பல சேதங்களை, பல நஷ்டங்களை மக்களுக்கு ஏற்படுத்தியது. இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது அதுக்கு பக்கத்துல 2 கப்பல் இருந்தது. ஒன்று கலிபோர்னியன் சொல்லி ஒரு கப்பல் 14 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. டைட்டானிக் கப்பலுடைய கேப்டன் எங்க கப்பல் மூழ்க போகிறது அப்படின்னு சொல்லி அபாய மணியை அடிக்கும் பொழுது கலிபோர்னியனுடைய மாலுமிகளும் அந்த அபாய குரலை கேட்டாங்க. நைட்டு நேரம், நிறைய பனிப்பாறைகள் இருக்கு, இருள் சூழ்ந்துட்டு இருக்கு. நிறைய சிரமத்துக்கு மத்தியில நம்ம போய் 14 கிலோமீட்டரை தாண்டி டைட்டானிக்ல மூழ்கிட்டு இருக்க கப்பலை பாதுகாக்கணும். அது சிரமமான செயல். ஏதோ ஒரு சின்ன ஆபத்து வந்திருக்கும், அதனால ஒரு அலாரம் மணி அடிச்சிருக்காரு, அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலிபோர்னியன் போய் காப்பாத்தாம, டைட்டானிக் கப்பலை காப்பாத்தாம கரைக்கு வந்துட்டாப்ல. கப்பலை கொண்டு விட்டு மாலுமிகள் கரைக்கு வந்துட்டாங்க. அதே இடத்துல இன்னொரு கப்பல் இருந்தது, கர்பாதியான்னு சொல்லி ஒரு கப்பல். 58 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கப்பல் தெற்கு நோக்கி பயணப்பட்டு இருந்துச்சு. முழுக்க டைட்டானிக் கப்பலுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூட்ல போயிட்டு, அவருடைய ரேடியோலையும் டைட்டானிக்கோடைய அபாய மணி சத்தம் கேட்டுச்சு. உடனே அவர் இறைவன்ட்ட உதவி தேடினாரு. எனக்கு அந்த கப்பலையும் அந்த கப்பல்ல பயணிக்கிற மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு எனக்கு வழி கொடுன்னு சொல்லி 58 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து, நிறைய பனிப்பாறைகள், இருள் சூழ்ந்த அந்த நேரம், சிரமத்துக்கு மத்தியில 705 உயிர்களை கர்பாதியாவுடைய கப்பல் மாலுமி பாதுகாத்தாரு. இந்த 2 நிகழ்வை வச்சு நமக்கு ஆய்வாளர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. கலிபோர்னியன் கப்பலுடைய ஒரு தேவையில்லாத சிந்தனை, அடுத்தவருக்கு காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பொதுநல பிறர் நல எண்ணம் இல்லாதது. அவங்க 14 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்தாங்க. அவங்க வந்திருந்தா இன்னும் நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம். அந்த சிந்தனை இல்லாதது அவர்களுக்கு சமூகத்தில் காலம் முழுக்க கலிபோர்னியன் கப்பலுக்கும் அந்த மாலுமிகளுக்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தியது. அதே நேரத்துல 54 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வேகமா காப்பாத்தின அந்த கர்பாதியாவுடைய கேப்டனுக்கும் அந்த கப்பலுக்கும் இன்ன வரைக்கும் ஒரு பெரிய பாராட்டு, ஒரு பெரிய நல்ல பெயர் உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. பொதுவா நம்முடைய வாழ்வு யாருக்காவது பயன் தருகிற வாழ்வா இருக்கணும். கலிபோர்னியன் அந்த கப்பலுடைய மாலுமிகள் அன்னைக்கு நைட்டு பேசிக்கிட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் பதிவாகி இருக்கிறது. ஏதோ
கூப்பிட்டுருக்காங்க, காலையில போல சரியாயிடும், நம்ம வீட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அது சரியாயிடும்னு சொல்லி நம்ம பேசிக்கொண்ட பதிவு கூட இந்த அளவு பாதுகாக்கப்படுகிறது. ஒரு மனிதன் எல்லோருக்கும் பயன் தருகிற நல்ல வாழ்க்கையை இந்த உலகில் வாழ வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் போதிக்கிறது. இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உயர்ந்த செயல் என்னவென்றால், ஒரு முஸ்லிம் யாருக்கும் எந்த வகையிலும் இன்னல் கொடுத்து விடக்கூடாது. நம்மால முடிஞ்சா உதவி செய்யணும், உபத்திரம் செய்யாமல் இருக்கணும். உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல், யாருக்கும் பங்கம் விளைவிக்காமல், யாருடைய உள்ளத்தையும் உடைத்து விடாமல் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று ஒரு முஸ்லிமுக்கு மார்க்கம் மிக கடுமையாக போதிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துகளை விட பிறருக்கு உதவி செய்வதை ஒரு படி மேலாக நாயகம் வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய தொழுகையாளியாக ஒவ்வொரு வருடமும் ஹஜ் உம்ரா செய்வராக இருந்து மக்களுக்கு பயன் தராத வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் அவர் இபாதத்தின் மூலம் அவருக்கும் நஷ்டம், சமூகத்திற்கும் நஷ்டம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது, ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா. அவருடைய உறவுக்காரர்கள் நாயகத்தை தொழு வைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுகைக்காக நிற்கும் பொழுது சரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நாயகத்தினுடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், இவர் ஏதோ சட்டை ஏத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். மார்க்கப்படியான எந்த அமலும் அவர்கிட்ட இல்லை. தொழுகையோ, நோன்போ, குர்ஆன் ஓதுதலோ, திக்ர் செய்வதோ போன்ற எந்த நல்ல அமலும் அவர்கிட்ட இல்லை. வெறும் பேரளவில் முஸ்லீமாக இருக்கிறார். இன்னைக்கு தொழுகையாளிகளான நம்முடைய பார்வை தொழுகை அல்லாத மக்களை பார்த்து அப்படிதான் இருக்கு. இவங்களாம் வருஷம் முசல்லி, இவங்கெல்லாம் வாரம் முசல்லி என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த முஸ்லீமுக்கு நீங்கள் செலவழிக்க கூடாது. காரணம் என்ன? இவர் பெயரளவில் முஸ்லீமாக இருந்தாரே ஒழிய மார்க்கப்பற்றோ எந்த இபாதத்தோ அமலோ அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஒரு ஜனாசா பெருமானாரால் தொலை வைக்கப்படவில்லை என்றால் அவருடைய உறவுக்காரர்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். உறவுக்காரர்கள் வருத்தத்தோடு அந்த இடத்துல அப்படி தலை குனிந்து நிற்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ் இவருக்கு தொலை வைக்கும்படி எனக்கு வஹி இறக்கி வைத்தான். இப்போது ஜிப்ராயில் வந்து சொல்லிவிட்டு சென்றார், இவர் உண்மையான முஸ்லிம் என்று பறைசாட்டுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் எனக்கு வஹி இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லிவிட்டு நடந்த நிகழ்வை அவருக்கு தொலை வைத்து விட்டு நடந்த நிகழ்வை நாயகம் சொன்னார். தடுத்தது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல காரணம் இருக்கும். உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நாயகம் சொல்லியிருக்கிறார். எனக்கு பிறகு நபியாக வருவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை, யாராலும் முடியாது. வருவதாக இருந்தால் யாரும் வரமாட்டார்கள். நபியை எவனாவது அறிவிப்பு செஞ்சா அவனை கல்லால் அடிச்சு கொள்வது மார்க்க சட்டம். நபிக்கு பிறகு நபியே கிடையாது. காத்தமுன் நபி, நபிமாருடைய முத்திரை நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எனக்கு பிறகு யாராலும் நபியாக வர முடியாது, வரமாட்டார்கள். நபியாக வர தகுதி இருக்கிறது என்றால் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாயகம் சொன்னார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்ததை நிராகரித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள். காரணம் சொன்னாங்க, இவற்றை எந்த பெரிய அமலும் இல்லை. ஒரு நாள் இரவு நேரத்தில் மதீனாவிற்கு ஒரு வியாபார கூட்டம் வந்தது. வியாபார கூட்டம் இரவில் தங்கியது. அந்த நேரத்தில் மதீனாவில் இரவு கொள்ளையர்கள் அதிகமாக இருந்தார்கள். கொள்ளக்காரன் நிறைய பேர் இருந்தான். இப்ப இந்த மனிதர் வியாபார கூட்டத்திற்கு தெரியாமலேயே அவர்கள் உறங்குகிற பொழுது அவர்கள் பொருளை திருடர்களிடமிருந்து அவர்களுக்கு தெரியாமல், வியாபாரி கூட்டத்திற்கு தெரியாமல் இவர் பாதுகாத்தார். அந்த ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்து போனது. அல்லாஹ் சொன்னான், இவர் உண்மையான முஸ்லீம், இவருக்கு நாயகமே நீங்கள் தொலைவையுங்கள், இவருக்கு சொர்க்கவாசி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஹீயின் மூலம் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அப்ப ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒன்று பயனுள்ள மனிதராக இருங்கள் காலம் முழுக்க, இல்லையா நீங்க செய்யாம இருங்க. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் செய்யாம இருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருமானார் பிறர் நலத்தின் மீது எவ்வளவு அக்கறையுடையவர்களாக இருந்தார்கள், சமூகத்தை எப்படி ஆர்வம் ஊட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருமானாருக்கு தஹஜ்ஜத் நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது தஹஜ்ஜத் தொழுகைக்காக
பெருமானாருடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காகவும் பெருமானார் உரு செய்வதற்காகவும் தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக ஒரு சஹாபி இருந்தார்கள். இவங்க தனது நாட்டை விட்டு உறவுகளோடு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாம் மதினாவை விட்டு சொந்த ஊருக்கு சென்ற பிறகு இந்த சஹாபி மட்டும் செல்லாமல் நபியோடு நபியுடைய பிரியத்தின் காரணமாக நபிக்கு பணிவிடை செய்வதற்காக நபியை பார்ப்பதற்காக வேண்டி மதினாவிலே வெளியிட்டார்கள். இந்த சஹாபிக்கு உறவுகள்னு பார்த்தா மதினால யாருமே இல்லை, திணை தோழர்கள் தான் உறவுகள். மதீனத்து அன்சாரிகள் தான் இவருடைய நண்பர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேலைகளை செய்து கொண்டு கிடைப்பதை சாப்பிட்டுக் கொண்டு மதினாவின் திண்ணையில் உறங்குகிற சஹாபியாக சையதுனா ரபீஆ பின் கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. இவங்களுடைய பிரதான வேலை, முக்கியமான வேலை என்னன்னா பெருமானாருக்கு தஹஜ்ஜத் நேரத்துல தண்ணீர் எடுத்து கொடுப்பது. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடை விட்டு வெளியே வந்த உடனே சரியான பனி காலம், நல்ல குளிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிரால் நடுங்கினார்கள். அப்ப தண்ணி கொடுக்கிறவரு எவ்வளவு நடுக்கத்துல இருப்பாரு. நான் ரபீஆ இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க நடுங்கிட்டு இருந்தாங்க குளிர்ல. நபிக்கு முன்னாலேயே எழுந்து நபிக்காக சுயதேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வச்சுக்கிட்டு பெருமானாருக்காக காத்துட்டு இருந்தாங்க. நாயகம் கதவை திறந்து தண்ணீரை வாங்கி சுயதேவை நிறைவேற்றி விட்டு பொது செய்தார்கள். அந்த தண்ணி ரொம்ப அழகான பயன்படுத்துவதற்கு வெதுவெதுப்பான சுடு நீராக இருந்தது. சுடுதண்ணி போட்டு அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நபிக்கு இவருடைய செயலால் எப்படி குளிர்ல உடல் நடுங்கிச்சோ, இவருடைய செயலால் இவருடைய இந்த குளிர் நேரத்தில் செஞ்ச இந்த செயலால் நபிக்கு உள்ளம் குளிர்ந்தது. நாயகம் தஹஜ்ஜத் தொழுகையை முடித்து விட்டு துஆலாம் முடிச்சுட்டு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முறை சொன்னாங்க. ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருந்தாங்க. பொதுவாக சஹாபாக்கள் பெருமானார் கேள்வி கேட்டாலும் அமைதியா இருப்பாங்க. பெருமானார் ஏதாவது இது மாதிரியான துஆ சொன்னாலும் செய்தாலும் சஹாபிகள் அமைதியா இருப்பாங்க. ஒரு முறை, 2 முறை, 3வது முறை கேட்கும் பொழுது சரி ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஏதாவது உலகத்துல மன வருத்தம், மன கஷ்டம், ஒரு சிரமம் ஏற்பட்டால் வேகமா அந்த இடத்தை விட்டுட்டு வேகமா ஓடி வந்து உங்கள் முகத்தை பார்ப்பேன் நாயகமே. அந்த எல்லா கவலையும் சுக்குநூறாக உடைந்து விடும். உங்கள் முகத்தை பார்த்த உடனேயே மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருப்பீங்க. நீங்க அந்த அழகான முபாரக்கான முகத்தை பார்த்த உடனே என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா கவலைகளும் அகன்று விடும். இது உலகத்தினுடைய நிலை. நாளை மஹ்ஷரில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள். அதிலும் நீங்கள் சையதுல் அன்பியா, நபிமார்களுடைய தலைவர், உங்களுடைய தரஜா உயர்ந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்து நீங்கள் இருப்பீர்கள். நானும் நல்லது செய்தால் சொர்க்கத்தில் இருப்பேன். ஒரு கால் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவம் மிகைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் காரணமாக நரகத்திற்கு சென்று விடுவேன் நாயகமே. அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். எனக்கு ஆசை நாயகமே, உங்களிடத்திலே பிரார்த்திக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் மனம் குளிர்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் நாயகமே சொல்லி கேட்கிறாங்க. சரினா ரபீஆ இப்னு கஅப் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துக்காக வாக்கு கொடுக்கல, துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சுட்டு சரி ரபீஆட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. ரபீஆவே நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைகளை நஃபிலான இபாதத்துகளை அதிகமாக ஆக்குங்க, நம்ம இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு வாக்கு கொடுத்தாங்க. அப்ப அதிகமான சஜ்தாக்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிகமான நஃபில் தொழுகைகள் சொன்னாங்க. ஆனால் பெருமானாருடைய உள்ளத்தில் எனக்கு தேவையான நேரத்தில் ஒரு அழகான சுடுதண்ணி போட்டு என்னுடைய தேவையை நிறைவேற்றிய ரபீஆவிற்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த உணவு இல்லாமல் மதீனாவில் வரும் திண்ணை தோழர்களை, மதீனத்துல் அன்சாரிகளை, என்னை என் குடும்பத்தை உறவாக பார்க்கிற ரபீஆவிற்கு ஏதாவது ஒரு உறவு ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும்னு பெருமானாருக்கு உள்ளத்துல நிறைய ஆசை இருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டாங்க, ரபீஆ அப்படின்னா மனசிக்க வேண்டியதானத்தா அப்படின்னு சொல்லி. ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல கேட்கும் போது எப்படி அமைதியாக இருந்தார்களோ அதே மாதிரி அமைதியா இருந்தாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, 2 நாள் கேட்டாங்க, 3வது நாள் கேட்கும் பொழுது 3வது சந்தர்ப்பத்துல வேற ஒரு சூழலை கேட்கும் பொழுது ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஒரு அகதி, ஒரு அப்படி யாருமே இல்லாம ஒரு அகதி, எனக்கு நீங்க தான் உறவு.
மதீனத்து அன்சாரிகள் தான் எனக்கு நண்பர்கள், இந்த திண்ணை தோழர்கள் இருக்கிறவங்க தான் எனக்கு நண்பர்கள். ஏதோ நான் கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு யார் நாயகமே பெண் கொடுப்பா? எனக்கு இந்த திண்ணை தான் எனக்கு என் வீடு, இங்கதான் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு யார் பெண் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டை குறிப்பிட்டார். நம்ம ஊர்ல இன்னார் வீடுன்னு இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும் நம்ம ஊர்கள்ல. அது மாதிரி ஒரு வீட்டை மதினால ஒரு வீட்டை குறிப்பிட்டு, இந்த வீட்டுல போய் பெண் கேளுங்க, நீங்க நான் சொன்னேன்னு சொல்லி பெண் கேளுங்க. இவர் நேரம் கண்ணை மூடினார். சொன்னது யார்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் சொல்லிவிட்டால் சஹாபிகள் வேற எதையுமே பேச மாட்டாங்க, கண்ணை மூடிட்டு போயிடுவாங்க. சஹாபிகள் முழுக்க அப்படித்தான். அப்ப ரபியா ரலியல்லாஹு நேரா போய் அந்த வீட்டுல பெண் கேட்டாங்க. அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு காலம் யோசித்தார், இவருக்கு என்ன வருமானம் இருக்கு, என்ன வேலை பார்க்கிறாரு, ஒண்ணுமே இல்லை, இவருக்கு எப்படி பெண் கொடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த பெண்ணின் தாய் சொன்னார், கேட்டது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் பெண்ணின் வாழ்க்கை மிகப்பெரிய பரக்கத்தாக இருக்கும், தரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமா மஸ்ஜித் நபவிக்கு வந்து பெண் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. நாயகமே, மகருக்கு என்ன செய்வேன், எனக்கு இந்த திண்ணதான் எல்லாமே, இப்ப மகர் கொடுக்குறீங்க, மகருக்கு என்ன செய்ய அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் குடும்பத்தில் இருக்கிற தூரத்தில் ஒருவருக்கு இருக்கிற புரைதத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ரபியா அஸ்லமி, அவர் புரைதா அஸ்லமி, இவர் குடும்பத்தை சார்ந்த புரைதா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு மகருக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்ச நேரம் கழித்து வந்தார். வந்து ஒரு பேரிச்சம்பளம் பொட்டை அளவு, விதை அளவு ஒரு தங்கத்தை எடுத்துட்டு வந்து, நாயகமே இதை ரபியாவை மகருக்கு வச்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அந்த மகரை வாங்கிட்டதுக்கு பிறகு சொன்னாங்க, சொல்லலாம் வலிமா போடணுமே, வலிமா என்ன செய்யறது நாயகமே கேட்டார் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. திரும்பவும் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, வலிமாக்காக ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கழித்து ஒரு நல்ல கொழுத்த ஆட்டை செய்ய புரைதா ரலியல்லாஹு கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார சொல்லலாம், வலிமாவுக்காக ஏற்பாடு ஆயிடுச்சு. சரி, ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து கேட்டாங்க, யார சொல்லலாம், வீடு வலிமா ஓகே, மகர் ஓகே, எனக்கு இந்த சின்னதான் வீடு, என் முன்னாடி விடுறது இந்தியா படுக்க வைக்க, எனக்கு வீடு என்ன செய்ய? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொந்த நிலத்தை அவருக்காக கொடுத்தார்கள். நாயகத்திற்கு ஒரு நிலம் இருந்தது ஒரு இடத்தில் மதீனாவில், அதை அவருக்காக அன்பளிப்பாக கொடுத்தார்கள். பெருமானாருடைய மொத்த கான்செப்டும் இவர் வாழ்வில் ஒரு விலாசத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு அட்ரஸை கொடுத்துடணும், இவருக்கு உறவுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி முழு கான்செப்டோடு எனக்கு அந்த நேரத்தில் உபகாரம் செய்த ரபியாவிற்கு வாழ்வில் வாழ்க்கை முழுக்க ஒரு நல்ல வரலாற்றை கொடுத்து விட வேண்டும் நாயகம் ஆசைப்பட்டாங்க. வீடு கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்க. இப்ப திரும்பவும் பெருமானாரை பார்த்தார், பெருமானாரை விலகிக் கொண்டார்கள், சஹாபிகளை அழைத்தார்கள். அந்த வீட்டுல ஒரு குடிசை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டு கொடுங்கன்னு பெருமானார் ஆணையிட்டார்கள். எல்லாரும் குடிசையும் போட்டு கொடுத்து, அடுத்து என்ன வேணுங்க, அடுத்து பண்ட பாத்திரம் வேணும். திரும்பவும் பார்த்தால் சஹாபிகள் பாத்திரம் வாங்கி கொடுத்தார்கள். சித்திக் நாயகம் வந்தாங்க, அங்க இருந்து யார சொல்லலாம், எல்லாம் சரி, மனைவி வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, பாத்திரம் வந்துருச்சு, கல்யாணத்துக்கு பிறகு இங்கேயா படுப்பாரு, வேலைக்கு போகணுமே, அது என்ன செய்ய அப்படின்னு கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட சித்திக் நாயகத்தையே பார்த்தார்கள். நாயகமே, நான் புரிந்து கொண்டேன் நாயகம்னு சொல்லி சித்திக் நாயகம் தன் விவசாய நிலத்தில் இருந்து கொஞ்சத்தை ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விலாசம் இல்லாமல் திண்ணையில் படுத்திருந்த ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்று வரலாற்றில் ஒரு விலாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களை இதே போன்ற ரபியாக்கள் நமது மஹல்லாக்களில், நமது பக்கத்து வீடுகளில், நமது தெருக்களில், நமது பள்ளிவாசலுக்கு அருகாமையில், நமது கடை தெருக்கு அருகாமையில், நாம் பேருந்தில் பயணிக்கிற பொழுது அருகாமையில் நிறைய ரபியாக்கள் நமது ஊர்வதிலும் சுற்றி திரிகிறார்கள். இவர்களை ஏற்றி விடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இப்படி ரபியாக்களும் இருக்கிறார்கள், விதவை பெண்களும் நமது மஹல்லாக்களில் இருக்கிறார்கள். நாமும் நம் பிள்ளைகளும் நமது மனைவியும் சுவையான உணவோடு இரவு நேரங்களை கழிக்கிற பொழுது, நல்ல அழகான பெட்ஷீட்டை போது தூங்கும் பொழுது, தூங்குவதற்கோ உணவுக்கோ வழி இல்லாமல், உறக்கம் இல்லாமல் என் பிள்ளைக்கு என்ன வழி நாளைக்கு என்ற நினைத்து கொண்டு எத்தனையோ விதவை பெண்கள் நமது மஹல்லால் இருக்கிறார்கள். இவர்களை கரை சேர்ப்பது யார் என்று தங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்களால் 100 ரூபாய் முடிந்தால் 100 ரூபாய் கொடுங்க. உங்களால் ஒரு நாளைக்கு உணவு கொடுக்க முடிந்தால் உணவு கொடுங்க. நம்ம மனைவிடத்துல சொல்லுவோம், தினமும் நமக்கு சாப்பாடு எடுத்து போடுவாங்கல்ல சட்டியில,
சாப்பாடு என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு பாத்திரத்துல, சோறு வைக்கிற பாத்திரத்துல, அந்த பாத்திரத்துல ஒரு கை எடுத்து போடும் பொழுது நமது வீட்டுக்காக, நமது பிள்ளைகளுக்காக, நமது பெற்றோர்களுக்காக எடுத்து போடும்போது நம்ம மனைவிட்ட சொல்லுவோம், விதவிகளுக்காக ஒரு கை எடுத்து ஒரு பக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க, மாதந்திர சதக்கான்னு சொல்லி. நம்மால் தினமும் நம் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறோம், நமது பெற்றோருக்காக செலவு செய்கிறோம், நமது குடும்பத்துக்காக செலவு செய்கிறோம். 10 ரூபாய் அல்லது ஒரு 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து ஒரு உண்டியல போடுவோம். மாச கடைசியில எவ்வளவு சேருதோ அதை எடுத்து பெருமக்களே ஏழைகளுக்கு கொடுக்க முடியும் தானே. எத்தனையோ விதவைகள் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். நான் உங்கள்ட்ட அன்பா கேட்டுக்குவேன், நம்முடைய வருமானத்தில் இருந்து ரபியாக்களை உருவாக்குவோம், ரபியாக்களை வாழ வைப்போம். நான் 3 வாரம் பொதுநலத்தை பத்தி பேசும் பொழுது ஒருத்தர் என்ன கேட்டுக்கிட்டாரு, பொதுநலம் அப்பா கூட வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, பாப்பாவுடைய பெற்றோர்களை, உமாவுடைய பெற்றோர்களை ஒரு தண்ணி கேட்டா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பெருமக்களை நல்ல பண்பு அல்ல இது. நம் பிள்ளைகளை பிறர் நலம் பேணுபவர்களாக உருவாக்க வேண்டும். குறிப்பாக நம் பெற்றோர்களை மதிப்பவர்களாக நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நம்ம பேரண்ட, நம்முடைய அப்பா அம்மாவை மதிக்கலன்னா அடுத்த தெருல, அடுத்த வீட்டுல என்ன மதிக்க போறான் சொல்லுங்க. இந்தியாவில் வாழ்வதற்கும் மாறுவதற்கும் தலை சிறந்த ஆளுநர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம இல்லத்தை சரி செய்வோம். நமது இல்லத்தில் நமது பெற்றோர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை உருவாக்குவோம். அவங்க என்ன வேலை சொன்னாலும், எப்ப சொன்னாலும், எந்த நேரத்துல சொன்னாலும் செய்கிற பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் உருவாக்க வேண்டும். உடல்நலம் குண்டி இருக்கிற நமது பெற்றோர்களுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்க அல்லது மாத்திரை போல தண்ணி எடுத்து கொடுக்க நமது பிள்ளைகளுக்கு சிரமமாக இருக்கிறது. நமது பெற்றோர்கள் சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கிறது அவனுக்கு வலிக்குது, வீடு குறிக்க வலிக்குது. இப்படி எல்லா காரியத்திற்கும் சிரமப்பட்டு அழுது கொண்டே செய்கிற நமது பிள்ளைகளாக நாளை நலத்தை பெற போகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்களே, நமது பிள்ளைகளை தலை சிறந்த ஆளுமையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் நமக்கும் நமது பெற்றோர்களுக்கும் நன்மை செய்வர்களாக உருவாக்குவோம். வல்லோன் அல்லாஹ் உலகில் தவிர்க்க முடியாத தலை சிறந்த ஆளுமையாளர்களாக நம்மையும் நமது பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.